சிலரு நான் ஜெபம் பண்றேன் கர்த்தர் எனக்கு செய்வார், நான் ஜெபம் பண்றேன் கர்த்தர் எனக்கு செய்வார்னு வேலை இல்லாம 38 வயசு 40 வயசு வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்திருப்பான். அதுல இன்னும் ஒரு சிலர் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, ஆண்டவர் சொல்லி இருக்காரு, சரி ஊழியமா ஏதாவது பண்றியா? இல்ல என்ன ஊழியம் ஆண்டவர் இன்னும் சொல்லல. எப்ப ஆண்டவர் சொல்லுவாரு? எத்தனை வருஷமா வெயிட் பண்றேன்? 15 வருஷமா வெயிட் பண்றேன். இது என்ன கான்செப்ட்னே தெரியாது. சரி 15 வருஷமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? சோம்பேறியை ஒரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ ஒருவேளை உனக்கு அழைப்பு வரதுக்கு உனக்கு அந்த ஆண்டவரை வாங்குறதுக்கு டைம் ஆகுதா? டைம் பீயிங் போய் மத்த ஊழியத்தை பாருங்க. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. 5 வகையான ஊழியத்துல உங்களுக்கு பிரத்யேகமான எந்த ஊழியமா இருக்கட்டும், ஆனா சுவிசேஷம் காமன். நீங்க யார் வேணாலும் போய் சொல்லலாம், நீங்க சொல்லணும். இன்னைக்கு எப்படி இருக்குது சோம்பேறித்தனம்? நான் வெறும் நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி, நிறைய ஆட்கள் வீட்லயே உட்கார்ந்திருப்பான், வேலைக்கே போக மாட்டான். போய் கேளுங்க, என்னவோ தெரியலங்க கர்த்தர் வாசல் அடைச்சு வச்சிருக்காரு. ஆமா கர்த்தர் வாசல் அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா நீ நினைச்சா உன் ஜெபத்துல அந்த வாசலை திறக்க முடியும் ஆண்டவர்ட்ட கேட்டு. நீ இந்த இவரை பாருங்க, பர்திமையை பாருங்க, இயேசு கிட்ட போகாதேன்னு தடுக்குறாங்க. அவன் இன்னும் உரத்த சத்தமாய் டோன்ட் டிஸ்டர்ப் தி ஜீசஸ் அப்படிங்கறாங்க. அவன் இன்னும் உரத்த சத்தமாய், ஆமாயா வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு பல தடைகள் இருக்கு, இயேசு கிட்ட இருந்து வாங்குறதுக்கு எனக்கு பல தடைகள் இருக்கு, ஆனால் நான் அந்த தடைகளை தாண்டி தேவனிடத்தில் வாங்குவேன், என் ஜெபம் வாங்க வைக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும் பாருங்க. இன்னைக்கு